தவேக தலைவர் விஜய்க்கு தற்போதைய சூழலில் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் அர்லேக்கர் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். ஆளுநருடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. கடந்த 3 நாட்களாக ஒரே நிலைப்பாட்டில் தான் ஆளுநர் இருந்து வருகின்றார். அதாவது விஜய் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அவருக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்றால் அவர் தனக்கு பெரும்பான்மை பலம் இருக்கின்றது என்பதை நிரூபிக்க வேண்டும். அதற்கு 117 உறுப்பினர்களுடைய கையெழுத்து தேவைப்படுகின்றது என்பதை சொல்லி இருக்கின்றார். விஜயிடம் இப்பொழுது 112 உறுப்பினர்களுடைய கையெழுத்து பெற்ற ஆதரவு கடிதம் தான் இருக்கின்றது. இன்னும் கூடுதலாக 5 உறுப்பினர்கள் விஜய் ஆதரிக்க வேண்டும். எனவே விஜய் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இடதுசாரிகளிடம் பேசி வருகின்றார். ஆனால் அவர்கள் அவ்வளவு எளிதாக விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இப்பொழுது விஜய் இருக்கக்கூடிய அந்த நிர்பந்தத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை பயன்படுத்தி கூட்டணி முறையில் அந்த ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியை அந்த கட்சிகள் மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கான பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதாவது திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி விஜய் ஆதரித்தால் அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன லாபம் இருக்கும் என்பதை அந்த கட்சி யோசித்து வருகின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உரிய பலன் அதன் காரணமாக இருந்தால் மட்டும்தான் திருமாவளவன் தன்னிடம் இருக்கக்கூடிய 2 உறுப்பினர்களை விஜய்க்கு ஆதரவாக வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போன்று இடதுசாரி கட்சிகளும் கூட தொடர்ந்து அவர்கள் திமுக கூட்டணியில் தான் இடம்பெற்று வருகின்றார்கள். திமுக கூட்டணியில் தான் பல ஆண்டுகளாக இடதுசாரிகள் எல்லாம் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் கடந்த காலங்களில் தேர்தல் நிதிக்கு கூட திமுக இடதுசாரிகளுக்கு உதவிகளை செய்திருந்தது. அந்த அளவு இடதுசாரிகளும் திமுகவும் ஒரே கட்சி போன்று இணக்கமாக செயல்பட்டு வருகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் நிதி உட்பட பல உதவிகளை தங்களுக்கு செய்திருக்கக்கூடிய திமுகவை பகைத்து கொண்டு அவர்களிடமிருந்து விலகி வந்து இடதுசாரிகள் விஜயை ஆதரிக்க வேண்டும் என்றால் அதற்கான பலன் என்ன இருக்கும் என்பதை அரசியல் ரீதியாக அவர்களும் யோசித்து வருகின்றார்கள். எனவே இந்த கட்சிகள் 3 கூட 2 இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார்கள் என்பதுதான் இப்போது கேள்வியாக இருக்கின்றது. காங்கிரஸ் எடுத்ததை போன்று ஒரு வெளிப்படையான துணிச்சலான முடிவை இவர்களும் எடுப்பார்களா, இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எடுப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குரிய ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் காங்கிரசுக்கும் திமுக தலைமைக்கும் இடையே தொடர்ச்சியாக அந்த மோதல் போக்கு இருந்து வந்தது. ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் இடதுசாரி கட்சிக்கு அது போன்ற எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமைக்கும் திமுகவிற்கும் இடையே தொகுதி பங்கீடு, அதன் பிறகு திருமாவளவன் தேர்தலில் போட்டியிடலாமா சட்டப்பேரவை தேர்தலில் என்பது உட்பட பல்வேறு விஷயங்களிலே 2 பேருக்கும் இடையிலே, அதாவது விடுதலை சிறுத்தை தலைமைக்கும் திமுக தலைமைக்கும் இடையிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தன. அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த தேர்தலை சந்தித்திருந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன். எனவே காங்கிரசுக்கும் திமுக தலைமைக்கும் இருந்த ஒரு அந்த நெருடலான மனநிலையை போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுக தலைமைக்கும் இடையிலே ஒரு நெருடலான நிலை தேர்தல் நேரத்திலும் இருந்தது. அதன் பிறகும் அது சற்று இருப்பதை இப்போதைய சூழலிலும் பார்க்க முடிகின்றது. எனவே திருமாவளவன் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகின்றார்? இன்னும் திமுகவுடனான தன்னுடைய நட்பை தொடர வேண்டும் என்று திருமாவளவன் நினைக்கப் போகின்றாரா, அல்லது ஏற்கனவே அவர் கூறியபடி பாஜக பின்புலமாக இருந்துதான் விஜய் ஆட்சி பொறுப்பேற்பதை தடுத்து வருகின்றது என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையிலே பாஜகவிற்கு எதிர் சித்தாந்தம் கொண்ட திருமாவளவன் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பாஜகவால் புறக்கணிக்கப்படுவதாக தான் சொல்லக்கூடிய திருமாவளவனை ஆட்சியில் அமர்த்துவதற்கு துணை போவாரா என்பது உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இடதுசாரி கட்சிகளும் கூட தங்களுடைய செயற்குழுவில் ஆலோசித்து முடிவெடுப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். எனவே என்ன நடக்கும் என்பது இதுவரை புரியவில்லை. இந்த 5 உறுப்பினர்கள் எங்கிருந்து வந்து ஆதரவு தெரிவிக்கப் போகின்றார்கள் என்பது தெரியவில்லை. அதே நேரம் திமுகவில் இருந்தோ அதிமுகவில் இருந்தோ சில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து ஆதரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா என்றால், சென்னையில் வெயிலினுடைய தாக்கம் அதிகம் இருப்பதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் பாதுகாப்பாக வெயிலினுடைய தாக்கம் குறைவாக இருக்கக்கூடிய புதுச்சேரியிலே தனியார் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அதிமுக சார்பிலே சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சந்திக்க இருக்கின்றார். எனவே திமுக அதிமுக 2 கட்சிகளும் தங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களை பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்கின்றார்கள். அந்த பாதுகாப்பை மீறி அவர்கள் வெளியில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பதற்கான ஒரு சூழலும் தற்போதைய நிலையில் இல்லை. எனவே விஜய் என்ன செய்ய போகின்றார்? சட்டப்பூர்வமான சில வழிகள் விஜய்க்கு இருக்கின்றன. நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தின் மூலமாக சில நிவாரணங்களை பெற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அதன் பிறகு சட்டப்பேரவையிலே அந்த வாக்கு நடைபெறக்கூடிய நாளில், பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நாளிலே சட்டப்பேரவையில் எழுந்து விஜய் உணர்வுபூர்வமாக ஏதாவது பேசி அது தமிழக மக்கள் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒருவேளை தன்னுடைய பெரும்பான்மையை விஜய் நிரூபிக்க முடியாவிட்டாலும் கூட சட்டப்பேரவையில் அன்றைய நாளிலே விஜய் பேசக்கூடிய பேச்சினுடைய தாக்கம் தமிழக மக்களுக்கு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் காரணமாக அரசியல் ரீதியாக விஜய்க்கு சில
கூடுதல் பலன்கள் அமைவதற்கான சூழல் ஏற்படுமா என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இந்த நிலையை பொறுத்தவரை தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்த மக்கள் விஜய்க்கு 2 தொகுதிகளில் வெற்றியை வழங்கி ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 இடங்களில் மட்டுமே வெற்றியை தந்திருக்கின்றார்கள். இன்னும் சரியாக ஒரு 10 தொகுதிகளில் தமிழக வாக்காளர்கள் விஜய்க்கு வெற்றியை தந்திருந்தால் இதுபோன்ற ஒரு இக்கட்டான நிலை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏற்பட்டிருக்காது. தொங்கு சட்டசபையை எதிர்கொள்ள வேண்டிய தேவை தமிழக அரசியல் களத்திற்கும் ஏற்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.